உயிருள்ள வரையில் உத்தமமணிந்த உலகுள்ள வரையில் உண்மையை காத்து உயிருள்ள வரையில் உத்தமமணிந்த உலகுள்ள வரையில் உண்மையை காத்து தனித்தரம் பரவாத பயன்பட வாழ்வேன். நோக்கியோடின் ஓட்டத்தை முடிப்பேன். என் சரீரம் தேவன் தங்கும் பேராலயம். என் மனம் அவராளும் சாம்ராஜ்யம். என் மனம் அவராளும் சாம்ராஜ்யம். என் மனம் அவராளும் சாம்ராஜ்யம். என் சரீரம் தேவன் தங்கும் பேராலயம். ஆயிரம் பாமாலை ஆனமாய் அவன் பாதம் அடைப்பேன் துதிப்பேன் ஓயாமலே. ஆயிரம் பாமாலை ஆனமாய் அவன் பாதம் அடைப்பேன் துதிப்பேன் ஓயாமலே. என் சரீரம் தேவன் தங்கும் பேராலயம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம். காரியம் மாறுதலாய் முடிந்தது. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற காரியங்களில் தடைகளை அகற்றி நன்மைகளை காணும்படி செய்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகரின் வாழ்க்கையில் பல போராட்டங்களை அனுதினமும் சந்தித்து கொண்டும் விடுதலை வேண்டி அநேக பிரயாசங்களை எடுத்துக்கொண்டும் முயற்சி செய்கிற காரியங்களில் தோல்விகளும் சோர்வுகளும் மற்றவர்களின் அவிவிசுவாச பேச்சுகளும் காரியங்களை செயல்படுத்த முடியாதபடிக்கு அடைக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றதே என்றும், இனி என்ன செய்வது, நமது காரியமாய் யார் செல்வார் என்று உதவி செய்வாரும் உறுதுணையாய் நிற்பாரும் ஒருவரும் இல்லையே என்றும் இருக்கின்ற உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் இன்றைக்கு வைத்திருக்கின்றார். இதுவரையில் தோல்விகளை சந்தித்த நீங்கள் வெற்றிகளை காணும்படியும், சோர்ந்து போன நீங்கள் பலனடையவும், ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் கட்டப்பட்டிருந்த உங்களின் நிலைகள் யாவற்றையும் இன்றைக்கு கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுகின்றார். நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் எஸ்தரின் புஸ்தகத்தை வாசிக்கையில் அங்கே மொர்தெகாயை குறித்து பார்ப்போமானால், உண்மையும் உத்தமமுமான ஒரு வேலைக்காரனும் நல்ல புத்திமதிகளை கற்றுத்தருகிற ஒரு தகப்பனும் தன் ஜனத்தையும் நாட்டையும் அடிமையின் வாழ்விலிருந்து மீட்க வேண்டும் என்ற தாகமும் கொண்டவனாய் காணப்பட்டவன். ஆனால் மொர்தெகாய்க்கு எதிராக பொறாமை கொண்டு ஆமான் என்கிறவன் அழிக்க வேண்டி திட்டம் தீட்டுகின்றான். அதன்படி செயல்பட்டும் வருகின்றான். நீதிமானுக்கு வருகின்ற துன்பங்கள் அநேகம், ஆனாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிக்கின்றார் என்ற வார்த்தையின்படியாய் கர்த்தர் மொர்தெகாயை காப்பாற்றும்படி அகாசுவேரு ராஜாவிற்கு கால வர்த்தமான புஸ்தகத்தை வாசிக்கும்படி ஏவினபடியினால், அதை வாசித்த அகாசுவேரு தன்னை கொல்ல நினைத்தவர்கள் கையிலிருந்து காப்பாற்றியவன் மொர்தெகாய் என்று எழுதியதை வாசித்து மொர்தெகாய்க்கு ராஜ மரியாதைகளை செய்து ராஜாங்கத்தில் சிறந்த இடத்தையும் கொடுத்து உயர்த்துகின்றார். அன்று இரவே காரியம் மாறுதலாய் முடிந்தது. கொல்ல நினைத்த ஆமானிற்கு தூக்கு மேடை காத்திருந்தது என்று வாசித்து அறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போய் கொண்டு இருக்கிறீர்களா? நன்மை செய்தும் தீமையே துரத்துகின்றதே, முயற்சி செய்கிற காரியங்களில் எல்லாம் முடியாது போகின்றதே, ஆமானின் சதிகளாக எல்லாம்
தடைகளும் தடுமாற்றங்களும் தவறுகளும் தள்ளாடுகிற நிலைகளுமாக இருக்கிறதே என்றும், எப்பொழுது விடியும், என்றைக்கு என் சிறையிருப்பிலிருந்து விடுதலை கிடைக்கும், என்றைக்கு எனது காரியங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் என்று காத்திருக்கிறவர்களே, அன்று மொர்தகாயினுடைய காரியத்தை ஒரே இரவிலே மாறுதலாய் முடிய பண்ணின அதே கர்த்தர் இன்றைக்கும் உங்கள் நடுவில் இருக்கின்றார். எவ்வளவு நாட்களாய் தடைப்பட்ட காரியங்களானாலும் அவற்றை இன்றைக்கு மாறுதலாய் முடிய பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தர் அவர் மாறாதவர். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுகிற தேவன் இல்லை என்பதை விசுவாசியுங்கள். நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள், ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை 2026ஆம் ஆண்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னவென்றால், ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 3வது வசனத்தை இந்த நாட்களில் வாசிக்க கேட்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியா இருக்கிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்திலே உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த கால வேளையில் நமக்கு கொடுக்கிறார். யாக்கோபினுடைய சந்ததி என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை அழைக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியா இருக்கிற சகல ஜனங்களே என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே தேவன் 2 பிரிவான ஜனங்களை குறித்து இந்த நாட்களிலே அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். முதலாவது அவருடைய சொந்த ஜனமாகிய யாக்கோபினுடைய சந்ததியிலிருந்து வந்தவர்களும், 2வது அங்கே இஸ்ரவேலின் சந்ததியிலே மீதியா இருக்கிற சகல ஜனங்களை குறித்தும் இந்த நாட்களிலே ஆண்டவர் பேசுகிறார். எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றிலிருந்தே தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்திலே உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மை தாங்குகிற தேவனும் தப்புவிக்கிற தேவனுமாய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். எங்களை இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த நாட்களில் உலக தோற்றத்துக்கு முன்னே எங்களை இந்த நாட்களில் கண்டுகொண்ட தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் அந்த ஜீவனுள்ள தேவன் இந்த நாட்களிலே கேட்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லித்தான் இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை இந்த சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுப்போமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அதாவது நாங்கள் இந்த பூமியில வாழுகிற வாழ்க்கை நாட்களிலே இந்த நாட்களிலே நமக்கு எந்த விதமான இக்கட்டுகளோ நெருக்கங்களையோ இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட நெருக்கங்கள் இக்கட்டுகள் இந்த நாட்களில் நமக்கு வருமா இருந்தால் கூட அவைகள் எல்லாம் இந்த நாட்களிலே இலகுவாக இந்த நாட்களில் நம்மை கடந்து போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரோடு நடந்தவர்களுக்கு பாடுகள் இருந்ததுதான், உபத்திரவங்கள் இருந்ததுதான். ஆனால் அந்த பாடுகள் செய்ய முடியாமல் போய்விட்டதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை எடுத்து பாருங்கள். எவ்வளவு பாடுகள் மத்தியிலே உபத்திரவங்கள் மத்தியிலே இந்த நாட்களில் நடந்தார்கள். தீர்க்கதரிசிகளை பாருங்கள், எலிசா தீர்க்கதரிசிகளை எடுத்து பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய பாடுகள். அதே வேளையிலே அங்கே யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, சொந்த சகோதரங்களால் இந்த நாட்களே நிராகரிக்கப்பட்டு பாலும் கிணத்திலே போடப்பட்டு இந்த நாட்களே எகிப்துக்கு அடிமையாக விற்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அந்த பாடுகளின் முடிவிலே பார்க்கிற வேளையிலே மிகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம்.
ஏனென்றால் அன்பு பிள்ளைகளே, பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருமா இருந்தால் அந்த பாடுகள் மத்தியிலே பாடுகளை கடந்து நாங்கள் செல்லுகிற வேளையிலே நாங்கள் அமைதியாக ஆண்டவரோடு இந்த நாட்களிலே கைகோத்து நடக்கிறவர்களாய் இருக்கக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களிலே அனுதினம் இந்த நாட்களிலே தியானித்து அதை நீங்கள் இந்த நாட்களிலே அங்கே அதை கேட்கிற வேளையிலேயே கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சமூகம் உங்களோடு கூட இருந்து உங்களை இந்த நாட்களை நடத்தி செல்லுகிறதா இருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே யாக்கோபனுடைய சந்ததியையும் இஸ்ரவேலுடைய சந்ததியாக ரெண்டாக பிரித்து இந்த நாட்களிலே அதே வேளையிலே மூன்றாவதாக மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு இந்த நாட்களிலே செவி கொடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களை பாருங்கள். ஆண்டவருடைய சத்தத்துக்கு இந்த நாட்களில் நாங்கள் செவி கொடுப்போம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, காதோஸ் வனாந்தரங்களை அதிர பண்ணுகிற கர்த்தருடைய சத்தம், பெண்மானை ஈன பண்ணுகிற கர்த்தருடைய சத்தம். அப்படிப்பட்ட சத்தம் இந்த நாட்களில் உலகமெங்கிலும் தொனித்து கொண்டே இருக்கிறது. அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடினால் ஆமோஸ் தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லுகிறார், உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு என்று சொல்லி. அப்படியானால் அவரை சந்திக்கும்படியாக நாங்கள் ஆயத்தப்பட வேண்டுமா இருந்தால் முதலாவது அவருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களிலே நாங்கள் செவி கொடுக்க வேண்டும். அப்படியாக செவி கொடுக்கிற வேளையிலே எப்படியாக நடக்க வேண்டும், எப்படியாக நாங்கள் செயற்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்ம கற்றுத் தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று இந்த வாக்குத்தத்தத்தினூட உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மகிமையும் கனமும் துதியும் புகழும்